ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் என்ன மிஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து இந்த வீடியோஸ் போடுறத வந்து ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒரு 2 வீக்ஸாக வந்து என்னால் போட முடியல. இன்னைக்கு 11:00 மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து இப்போ ரொம்பவே வந்து அசால்ட்டாக ஒரு சில விஷயங்களை விட்டுடுறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. என்னோடய லைஃப்லேயுமே நான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதோ ஒரு பெயின் இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. அது எதனால் பெயின் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் வந்து ஜென்ரல் பாடி செக்கப் வந்து ஃபுல் பாடி செக்கப் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏன்னா வந்து ஒரு சில கேன்சர்ஸ்லாம் கூட வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோன்னா வந்து க்யூர் பண்ணலாம். 3rd 4th ஸ்டேஜுன்னும் போது வந்து அது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எடுத்தோன்னே பெரிய டிசீஸ் அந்த மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வியாதிகள் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட வர்றதுக்கு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி ஒன்ஸாவது பெண்கள் வந்து 40 வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும். அதுக்காக ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. ஆண்களும் கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் இப்போ வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் பார்க்குறோம், ஸ்ட்ரோக் வர்ற பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் விசிட் மட்டும் கிடையாது, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ப்ரோஆக்டிவாக வந்து ஓரளவுக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் சின்ன இதுனாலும் ஒரு உடம்புல ஒரு அன்ஈஸினஸ் ஃபீல் பண்ணாலும் வந்து அதை அசால்ட்டாக விடாதீங்க. இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட போய் என்னென்னு பாருங்கள். ஒரு சில மெடிக்கல் ஒரு சில வியாதிகளுக்கு வந்து கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இப்போது ஸ்ட்ரோக் வருதுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டிங்கன்னா அந்த த்ராம்பலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வர்றது வந்து பிளட்டு வந்து மூளைக்கு போகிற பிளட் வெசலில் கிளாட்டாக வர்றதுனால தான் வந்து ஹார்ட் அட்டாக்கோ இல்லை வந்து ஸ்ட்ரோக்கோ வருது. ஸோ நீங்கள் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அந்த த்ராம்பலைஸ்ன்ற ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஜெக்ஷன், ஆக்சுவலாக அது அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அந்த பிளட் கிளாட்டை வந்து உடனே கரைக்கும். ஸோ அதுதான் அந்த கோல்டன் ஹவர்ன்றது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அன்ஈஸினஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு தாங்க முடியல அந்த பெயினோ இல்லை வந்து ஒரு மூச்சு திணறலோ அப்படின்னும் போது இமிடியேட்டாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது. த்ரோம்பலைஸ்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பிளட் வெசல் வந்து அப்போ தான் பிளட் கிளாட் ஆயிருக்கு அப்படின்னா இமிடியேட்டாக அந்த கிளாட் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு விதமான கோல்டன் ஹவர் பீரியட் இருக்குது. இப்போ கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த சர்விக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், பேப்ஸ்மியர் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டா அந்த செல்ஸ் வந்து கேன்சரஸ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறது அந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம். 4th ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் அப்படின்னும் போது வந்து நம்ம வந்து ரிஸ்க் வந்து லைஃப் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எல்லாருமே ஹெல்த் காஷியஸாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறிகள், பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ்
அது வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அவங்களே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட வைங்க. ஃபுட்டு மட்டுமே கூட வந்து ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபுட் மட்டுமே வந்து இதுக்கு ரீசனாக இருக்காது. நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுட்டு, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து ரெகுலர் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசலாம் அப்படிங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன மிஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இந்த 15 டேஸ் கிட்டக்க வந்து வீடியோ போட முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ப்ளஸ் ஆனால் சுச்சுவேஷன் வந்து என்னால் போட முடியல. இன்றைக்குமே போடக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. 11 o'clock மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நான் இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக நான் பேசுவேன். நாளையிலேருந்து கண்டிப்பாக டெய்லி பேசணுன்ட்டு இருக்கேன். உங்களோட என்கரேஜ்மெண்ட் வந்து என்னை அதிகமாக பேச வைக்கும். நீங்களும் ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது பற்றி கேட்கணுமா சொல்லுங்கள். நம்ம இது ரெசிபீஸ் ஏதாவது கேட்கணுன்னா கூட கேளுங்க. ஏன்னா எனக்கு குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு எதாவது ரெசிபிஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சா கேளுங்க. உங்களுக்கு எதாவது ரெசிபி தெரியும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி தரேன். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய், குட் நைட்.